தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்திய பரப்புரையில் தளபதி விஜயை பார்ப்பதற்காகவும் அவரின் ஸ்பீச் கேட்பதற்காகவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்தனர். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக மூச்சுவிட முடியாமல் 35க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு பல நடிகர்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். இந்த ஒரு சூழ்நிலையில் தளபதி விஜய் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து இந்த துயர் சம்பவத்திற்கு பதில் அளிக்காமல் போனது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திற்கு. இந்த நிலையில் தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதயம் நொறுங்கி போய் இருக்கிறேன். தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன். கரூரில் உயிரிழந்த எனதருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று கரூரில் நடந்த சம்பவத்திற்கு விஜய் மனமுடைந்து அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. இதற்கு காரணம் என்னவென்றால், தளபதி விஜய் பரப்புரை செய்ய கேட்ட இடத்தை அரசு தர மறுத்து அதற்கு பதிலாக வேறு ஒரு இடத்தை அளித்தார்கள் என்பது தெரிய வந்துள்ளது.